பாச
வணக்கம். இன்றைய விழாவின் சிறப்பு விருந்தினர் தொழிலதிபர் செல்வம் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். Dear students and parents, வணக்கம். இந்த விழாவிற்கு என்னை முக்கிய விருந்தினராக அழைத்ததற்காக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நடந்த நிகழ்ச்சி பற்றி நான் பேச வேண்டும் என்றால் என் மகளை பற்றி நானே பெருமையாக பேசுவதாக இருக்கும். அது அவ்வளவு முறையாகவும் இருக்காது, அழகாகவும் இருக்காது. உழைக்கிறவனுக்கு வேர்வதான் விபதி. பெரியசாமி, சுத்தம் போதும். அந்த வண்டி சக்கரத்தை உருட்டி கொண்டு போட்டு பட்டாவை மாற்றி விடணும். இல்லைன்னா பண்ணையார் கத்துவாரு. பண்ணையார் கத்துனா பரவாயில்ல, இந்த வேலையை முடிச்சுட்டு இருக்கேன்னா அந்த சின்ன வட்டம் கத்தும். கொண்டு முடியும் கொண்டு அடி உதவுற மாதிரி இந்த காலத்துல அண்ணன் கூட உதவுறது இல்லை. உட்காரா இருப்பா வரேன். నేను ఉన్నాను కదా నాన్న.
அங்க என்னையா பாக்குற? அங்க என்னத்தையா பாக்குற? அம்மா! முறைய சண்டை போடல நானும் முரட்டுத்தனமா அடிக்கிறான். இவனை மாதிரி ஒரு ஆள் கிடைச்சா ரொம்ப பிரமாதமா சண்டை போட்டேன். உன் பேர் என்னப்பா? உன் வேலையை பார்த்துட்டு போயா. கோச்சுக்காக தம்பி, ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கேக்குறேன், சொல்லு. சத்திவேலு. என்ன பண்ற? எங்க அப்பா கொல்ல மட்டம் வச்சிருக்காரு. கொஞ்ச நேரம் பட்டறையில சமட்டி பிடிப்பேன். மிச்ச நேரம் இந்த மாதிரி திமிர் எடுத்த பசங்களுக்கு சுலுக்கு எடுப்பேன். நீதான் பாத்திய. வேலை கொடுத்தா செய்வியா? ஏன் இந்த வேலை நல்ல வேலையா தெரியலையா? அப்படி சொல்லலப்பா. என் கூட வந்தீங்கன்னா கை நிறைய பணம் கொடுக்கறேன், நல்ல வசதியா இருக்கலாம். என்ன யோசிக்கிற? எங்க அப்பனை கேட்கணுமியா? சரி வா கேட்கலாம். என்ன ஆட்டாருது மக்கள் சோப்பு டப்பா மாதிரி? இதான் நம்ம இடம். வாங்க. போய் என்ன அண்ணன் கார்ல வரத போய். ஏண்டா இது வரைக்கும் ரொம்ப நடத்தி தான் கூட்டு வந்தான், இப்ப கார்லயே கூட்டு வரான். ஒழுங்கா வேலை பார்த்துட்டு இருந்தவன் காதுல எதையோ சொல்லி, இல்லாட்டி உன் பிள்ளைக்கு ஒம்பளக்க தெரியாது. ஏய் தவறு, அவங்கள குண்டக்க மட்டும் அடிச்சு விட்டா உக்கால நீ இருக்கிற பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டாருங்க. அப்போ இவர் ஒன்றை ஏதோ பேசணுமா? அப்போ 2 நிமிஷம் மோர வேண்டாம். கும்பிடுறாங்க. வணக்கம். நம்ம பையன் ஏதாவது தப்பு தண்டா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நல்ல விஷயம் தான். அப்படியா சார், நீங்க வந்து உட்காருங்க. மோர கொடுங்க கொடுங்க, என் கையில நான் கொடுக்குறேன். உனக்கு இல்லடா, அவருக்கு. உப்பு இருக்கான்னு பார்த்தேன், ஒண்ணு கொஞ்சம் ஊத்து. சார் சார் கேட்கறீங்க தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? என்ன விஷயம் எங்க வந்தீங்க? உட்காருப்பா. ரொம்ப நன்றி. இது என் தங்கச்சி. வணக்கம். அவங்கதான் எங்க அத்தை. பின்னாடி மூஞ்சூர் மாதிரி நிக்குத, அது என் அத்தை மக. பையன் ரொம்ப புத்திசாலி. ஆமா. உங்க பையனா? இல்ல, அவரு எங்க அப்பா. ஜோக் அடிச்சல்ல, அதான் மூஞ்சூர் அத்தை மக சிரிக்கிறா. ஏய் சும்மா இருக்க மாட்டா? சின்ன பையன் தானே, பேசட்டும். ஐயா, உங்க மகன் சக்தி வேலை குளத்தங்கரையில பார்த்தேன், பேசினேன். எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. கூட்டிட்டு போய் ஒரு வேலை கொடுக்கலான்னு இருக்கேன். சக்தி வேலை உங்க கூட கூட்டு போறீங்களா? ஆமா. என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு அவசியம் வேலைக்கு ஆள் வேணும்னா இவனை கூட்டு போங்களேன். புத்தாலி பணிவா நடந்துக்குவான். கரடி கரையா, கிளம்ப, போலாம் போலாம் போலாம். அம்மா தனியனே சும்மா கடை. உன் மாமா எங்கேயும் போக மாட்டான். உங்க பெரிய பையனே அனுப்புங்க. இவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. நான் எதுக்காக சொல்றேன்னா, ஏய் எல்லாம் உள்ள போங்க. போ. ஏய் தூங்கு மூஞ்சி, உள்ள போ சொல்றாங்கடா. உள்ள போயிட்டு வந்து தூங்குவா. பையன் கொஞ்சம் கோவக்காரன், நெளிவு சுழிவா நடந்துக்க தெரியாது. நல்லவன் தான், ஆனா முரடன். அவனுக்கு ஒரு காரியம் பிடிக்கலைன்னா அவனை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் அவனை அசைக்க முடியாதுங்க. அதனாலதான் சொல்றேன், வேண்டாங்க. நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. உங்க பையனை நல்லபடியா பாத்துக்க வேண்டியது என் பொறுப்பு. வேணாங்க, நான் ஏனவா என் பிள்ளைகளை காப்பாற்ற சக்தியை ஆண்டவன் எனக்கு நிறைய கொடுத்துருக்கான். அவன் வரமாட்டான், நீங்க போயிட்டு வாங்க. சார் நில்லுங்க, நானும் வரேன். அப்பா, நான் ஒரு கூட வேலைக்கு போறேன். ஏய் இல்லப்பா, இவர் என்ன வேலை கொடுக்குறான்னு பாக்குறேன். பிடிச்சதுன்னா இருக்கிறேன், இல்லைன்னா வந்துடுறேன். டேய் தவிடு, பட்டறைய பாத்துக்கணும். அத்தை, நான் போயிட்டு வரேன். உணவுக்கு ஒழுங்காரு. வர்றைய.
உங்க வார்த்தையை மீறி போறேன்னு வருத்தமா இருக்கு. இந்த பட்டியல வர வருமானத்தை வச்சு எத்தனை நாளைக்கு தான் நம்ம குடும்பம் நடத்த முடியும்? நான் இவரோட போனேன்னா கை நிறைய காசு கிடைக்கும், நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். என்ன ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புங்கப்பா. பணம் பெருசு இல்லப்பா, பணத்தோட நடந்துக்க. போயிட்டாப்பா. முதல்ல உட்கார். எரும மாட்டை உள்ள விட்டு வளர்க்கலாம். டேய் சக்திவேலு, உம்பாடு யோகம் தாண்டா. காத்தாடி இருக்கு. களி ஜன்னலுக்கு சேலை துணியில கட்டி விட்டுருக்கானுங்க. எவ்வளவு பெரிய வீடு. சனிய பையன் எங்க வச்சா அந்த இடத்தோட அழகுல கிடக்குது. மேல இது நல்ல இடம். அப்பாடா. எனக்கு அத பத்தி கவலை இல்ல, நீ போகலாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்ற எந்த விஷயத்தையும் நான் கேட்க தயாரா இல்ல. என் கூட இவ்வளவு நாளா பழகி இது கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எதுக்கு இப்படி கத்துறானுங்க? குளியில கிடக்கிற கூழாங்கலுக்கு குளிர் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நீ போட்டு கதவு போட்டுட்டானுங்களே. பேசாம உட்கார்ந்து இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த ஒரு தடவை நோ, நியாயமா இந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டியதானே? நீ நான் சொன்னதை கேட்டு நடந்திருந்தீங்கன்னா இந்த பணத்தை நான் எடுத்துக்குவேன். நீதான் கேட்கலையே. எப்படியும் உங்களுக்கு லாபம் தானுங்களே. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் நினைச்சது நடக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். சார் ப்ளீஸ். என்னையா ப்ளீஸ்? நான் சொன்னதுதான். மரியாதையா பணத்தை எடுத்துட்டு வெளியில போயிடு, இல்லன்னா நடக்கிறதே வேற. Get out. சக்திவேல், நீ மாடியில படுத்திருக்க நினைச்சா இங்க வந்து நிக்கிற. அதான் என் சக்திவேலு, நான் படுத்திருந்த இடத்த எதுக்காக போட்டுனேன்? அதனால என்னப்பா? யோ, உன் வீட்டுல களை வேண்டானே இல்ல கணக்கு வச்சனா? பரவாயில்ல, போ அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போக நான் இப்பவே போறேன். போறியா? ஆமா, இங்க நடந்த குத்தையெல்லாம் பாத்துக்கிறேன். இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, எல்லாம் மூடு பண்ற மாதிரி இருக்கு. இந்த நேரத்துல எங்க போற? எங்கேயோ போறேன், எங்கேயோ படுக்கிறேன். உனக்கனே முதல் பஸ் பிடிச்சு ஊருக்கு போறேன். முடிவு பண்ணிட்ட? ஆமா. சரி, முடிஞ்சா போ. முடிஞ்சா போகவா? ஏயா பேச மாட்டேன்? தப்பி தவறு எங்க ஊரு பக்கம் வேடிக்கை பார்க்க கூட வந்துடாத. வரையா? எங்க ஊர்ல கொசு கூட என் மேல உட்கார பயப்படுமியா? நீ அடிச்சுட்டேல, நீ அடிச்சது கூட பெருசு இல்ல. எப்படி அடிச்ச? அப்படித்தான். ஊர்ல நீ போட்டிய, அது சண்டை இல்ல, இதுதான் சண்டை. ஒழுங்கா சண்டை தெரிஞ்சவங்கிட்ட உன்னால 2 நிமிஷம் தாக்கு பிடிக்க முடியாது. அநியாயமா செத்து போயிடுவேன். தம்பி, நீ இங்க இருந்தீன்னா உனக்கு சண்டையெல்லாம் கத்து தர சொல்றேன். என்ன சொல்ற?
இவனை அடிக்காம போக மாட்டேன், அதுக்காகவே இருக்கேன். இப்பதான்டா நீ சிங்கம். ஆனா ஒண்ணு, கதவை மட்டும் மூடக்கூடாது. சரியான ஆளை செலக்ட் பண்ணிருக்கீங்க. என்னையும் ஒரு திசை நேர்த்திங்க, 2 மத்தில பிச்சு உதறிடுறேன். யோ, அந்த சுப்பு சொன்னாங்க சொல்லி தருவியா? ஆமா. யோ, அவளை உதைக்கிறது தானே இதெல்லாம் கத்துக்கணும்னு இருக்கேன். கத்துக்கணும்னு ஆசைப்படுறவனுக்கு வித்தையை கத்து கொடுக்காம இருக்கிறது அழகில்ல, கத்து தர சொல்றேன். வா வீட்டுக்கு போலாம். வீடா சார் அது? நாடக கொட்டை மாதிரி எவ்வளவு பெரிய ரூம். ஏன் மூஞ்சி நீயும் ஓ மூஞ்சி நானும் எவ்வளவு நேரமா பாத்துக்கிட்டு இருக்கிறது? சரி சரி, நீ வீட்டுக்கு போக, நான் இப்படியே ஊரை சுத்தி பார்த்துட்டு வரேன். யோ, ஓடி போயிடுன்னு பயப்படுறியா? சோறு போட்ட நீ சொல்லாமக்கெல்லாம் ஓட மாட்டேன். நான் கிராமத்தான், வார்த்தை சுத்தமா இருக்கேன். சுப்பு பாத்துக்க. எல்லா பேர்களும் ஏன் இப்படி தலைதறிக்க ஓடுறாங்க? ஒருவேளை இந்த ஊர்ல ஒரு பேருக்கு நடக்க தெரியாதோ? இருக்கும். இல்லையா, உன்னால நடக்கவே முடியாது. எப்படியா ஓடுற? ஓடுனாத்தானே உடம்பு இழைக்கும். தினமும் 2 மைல் ஓடுவேன். 2 மைலா? ஒரு நாளைக்கு 20 மைல் ஓடுனாவே உன் உடம்பு குறையும். வத்தனை கொண்டு பாத்துப்போ, கீழே விழுந்து ரோட்டை பள்ள வாய்க்கிறாத. இவனுங்கெல்லாம் ஓடுறத பார்த்தா நமக்கு ஓடணும் போல இருக்கு. அப்படியே ஊரை சுத்தி பார்த்த மாதிரி இருக்கும். ஓடுவோமா? இந்த பானை தூக்கி ஓடிக்கிட்டு இருக்கான். பானா முண்டவா பாக்குறேன். பானை உடஞ்சிட போகுது. பானை எவ்வளவு
வீட்டு பக்கத்துல ஓடிக்கிட்டு யாரும் பார்த்து அசிங்கம் நினைக்க மாட்டானுங்க, கெட்டக்குறானுங்க. யாரடி அந்த காட்டா? யாராவது பார்த்தா நாம ஏதோ சங்கிலி எடுத்துக்கிட்டு போற மாதிரி, இவனுங்க துரத்துற மாதிரி இருக்கு. எதுக்கு வந்து நின்னு போவோம்? இதுல நிறுத்தி நாக்கப்படுங்கிறமா 4 கேள்வி கேளு. தள்ளிடி. ஏய் மிஸ்டர், மனசுல பெரிய மன்மதன்னு நினைப்போம். அவர் யாரு? உங்க 2 பேருக்கு புருஷனா? ஷட் அப். ஏய், இந்த எகிறதெல்லாம் நம்ம கிட்ட எகிறாதமா? பின்ன ஏன் எங்களை சுத்தி சுத்தி வர? நடந்து சுத்திக்கிட்டு மட்டும் ஞாபகப்படுத்தாத. நாங்க என்ன திறந்து போட்டுக்கிட்ட போறோம்? நல்லா தான் இருக்கும். ஓடுறவெல்லாம் படுத்துக்குவான், உட்காந்துருக்கலாம், எந்திரிச்சுக்குவான். யூ கண்ட்ரி ப்ரூட். நீங்க 2 பேரும் ஐஸ் பரட்டா. Anju, let's go. No, let me teach this lousy fellow a lesson. You bloody. இத பாருங்கடி, நீங்க திட்டுறீங்கன்னு தெரியுது, ஆனா என்ன திட்டுறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. ஏதோ அஸ்கு புஸ்குன்னு ஜலதோஷம் வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க. நான் திட்ட ஆரம்பிச்சேன், 1 மாசம் குளிச்சாலும் நாத்தம் போகாது. உங்க 2 பத்தி மரத்துல கட்டி தொங்க விட்டுருவேன். பாஷிலா, இவனை அப்புறம் கவனிச்சுக்கலாம். ஏய், அப்புறம் என்ன, இப்பவே கவனிக்கலாம். நான் ரெடி. Stupid. சத்தம் பூங்கடி. என்னது இந்த ஊர்ல ஆம்பளை மும்மணி திட்டிக்கிட்டே அலையறானுங்க. ஐயோ, யோ, டீ ஆயிட போதியா? சீக்கிரம் குடிச்சு இடத்த காலி பண்ணு. அட டீ கிடக்கட்டு இருந்தாங்க. அதோ அங்க பாரு, அந்த தவிட்டு போயிலும் அவன் கைத்தடியும் என்ன திமிரா நடந்து வர்றானுங்க. பார்த்தேன். அவன் அண்ணன் சக்திவேலு கோவக்காரன், ஆனா மரியாதை தெரிஞ்சவன். இது சும்மா வெறும் பய வெத்து வெட்டு. அவங்க அண்ணன் பேரை வச்சுக்கிட்டு ஊரை கெடுத்துக்கிட்டு திரியறானுங்க. இப்பதான் அண்ணன் ஊருக்கு போயிட்டானே, செட்டப்பா கவனிச்சிருவோம். சாத்தி விடுவான். சாப்ப உங்க விஷயத்துல நான் எப்பவும் ரெடி தான். ரெடிங்கிற பழைய கடைக்கு அனுப்புறானா? பள்ளி அமைக்க உனக்கு தகராறா? அண்ணா வந்திருக்காரு தெரியும்ல? அதுக்கு என்னப்ப? அண்ணா உட்கார்ந்திருக்காரு தெரியும்ல? உட்காரட்டுமே. அண்ணன் எதுக்காக வந்திருக்காரு தெரியுமில்ல? எதுக்கு? 1/2 கிலோ ஆட்டுக்கறி வாங்க. இங்க எலிகறி தான் இருக்கு. அத நீயே சாப்பிடு. டேய், டீ போட சொல்லுடா. சாப்பிடு. டேய், ஊர்ல ஒரு வேலை கூப்பிடுறா. ஓடியா. சாப்பிடுடா. முதல்ல சாப்பிடுறா. மாமன் மகளே, மாமி மகளே, கிழவன் மகளே, கிழவன் மகளே, அப்பா மகளே, அம்மா மகளே, எல்லாம் வாங்கடா. சீக்கிரம் வாங்க. எல்லாரும் உட்காருங்க. ஏய், கசாப்ப போடுறா. உட்காருங்கடா. எல்லாம் உட்காருங்க. லைனா உட்காருங்க. இந்தா டேய், பண்ண தர எல்லாருக்கும். இந்தா முதல்ல நீ இப்படி பண்ண. நீ ரொம்ப வைக்காத கண்ணு. டேய், நீங்க உங்க வயித்துல ஃபுல்லா மண்ணு. சீக்கிரம் சாப்பிடுங்க. என்னண்ணே இப்படி பாக்குறீங்க? என் சிரிப்புல இறைவனை பாக்குறேன்டா. 12 ரூபா 50 பைசா கொடுத்துட்டு உங்க அண்ணனை இறைவனை பார்க்க சொல்லு. ஏன் ஓசியில பார்க்க விட மாட்டீங்களோ? என்ன எங்க அண்ணனை பார்த்தா எப்படி தெரியுது? உரலும் உலைக்கு ஊர் வளர்ந்த மாதிரி இருக்கு. மரியாதை பணத்தை கொடுக்கல, உளுந்த உடைக்கு ஊற போட்டிருக்கேன். உள்ளார போய் ஆட்டு. அண்ணே அவர் கிளாஸ் கழுவாரு. நீ ஜகஜால ஜித்தன்டா. வரும்போது இன்னத்துல ஆட்டணும் அந்த ஊருக்கு. இந்த கசாப்பு கடைக்காரனை வள்ளியம்பையும் செட்டப் பண்ணி விட்டுட்டு, இது ரொம்ப அநியாயம்டா. எதிர அநியாயம்? இது முதல் போட்டு வச்ச டீ கடை நினைச்சியா, இல்ல மாரியாத்த கோயில் தண்ணி பந்தன்னு நினைச்சியா? மரியாதை கிளாஸ கழுவுடா. எங்க அண்ணா யார் தெரியுமா? உங்க அண்ணன் யாருங்கிறதும் தெரியும், இவங்க அண்ணன் ஊரை விட்டே போயிட்டாங்கிறதும் தெரியும். மரியாதை கிளாஸ கழுவுடா. அண்ணே, என்னண்ணே இது? ஆமா தங்கச்சி, இவனுக்கு பட்டாதான் புத்தி வரும். வந்தோமா டீயை குடிச்சோமா போனோமான்னு இல்லாம வர்றவன் போறவனுக்கு டீயும் பண்ணி வாங்கி கொடுத்து என்ன வம்புக்கு இழுக்கிறான். போகது போ. எவ்வளவு பாக்கி? 12.50. கட்டிக்க போறவன் கஷ்டப்படுறதே என்னால பார்க்க முடியாது. இந்த நான் பண்ணி கடையில கிளாஸ் கழுவுனால கழுவுன தவிர உன்னை நான் கட்டிக்க மாட்டேன். ஐயோ என்னால மாவட்ட முடியாதுப்பா. சொல்றேன், வா. வாய் அண்ணா. நீ போடா. வந்துரு. ஏய், போடானா. வந்துடுறாடா. ஒரு வயசு பையனை உங்ககிட்ட தனியா விட்டுட்டு எப்படி? இப்ப நீ போகல, ஒழுங்கா வீடு போய் சேர மாட்டேன். போடானா. ஏய்யா, டீ கடையில என்னையா சொன்ன? என்னமா சொன்ன? எச்சல் கிளாஸ் கழுவுனாலும் கழுவுவேன், என்ன கட்டிக்க மாட்டேன்னு தானே சொன்ன? அவசரத்துல சொல்லிட்டேன். இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உனக்கு தெரியாம உனக்கே வாக்கப்பட்டு உனக்கு ஒரு பிள்ளைய பெத்து அந்த பிள்ளையோட எச்சல் கிளாஸ கழுவ வைக்கல. மங்கம்மா சபதமா? இல்ல, சரஸ்வதி சபதம். ஏய் அப்பா, இந்த ஊர்ல என்ன குளிருது. எனக்கு பைய காணும். ஐயோ, குளிர விட்டு போச்சே. சில காணும், மேல காணும், அடியிலையும் காணும். ஐயோ, எலிகளி தூக்கிட்டு போயிருக்குமா? அதுல கருவாடு இல்லையே. சார், என்ன தேடுறீங்க? மண்டியும் மாட்டையும் காணும். நீ தேட. ஐயோ, எங்க அப்பா வாங்கி கொடுத்த சட்டையை காணும், பைய காணும். போட்டுக்க துணி தானே? ஆமா. ஐயா பூசா வாங்கி கொடுத்துருக்காருல்ல. ஐ, புதுச்சட்டை நல்லா தான் இருக்கு. ஆமா, எனக்கு போட தெரியாது, நீ போட்டு விடுறியா? நான் போட்டு வர்றேன்.
ஏப்பா வெக்கப்படுற? தைரியமா வா. வெரி குட். சுப்பு, சக்தி வேலை பாத்தியா? அடையாளமே தெரியலீங்க. சக்திவேல், இப்படி உட்காரு. முக்கியமான வேலை இருக்கு. சேகர், சௌக்கியமா? நல்லா இருக்க? யாரு இவன்? நீ கூட்டு வந்த பொடியனா? ஆமா. யாருங்க இவரு? இவர்தான்ப்பா உன்னை பார்க்கணும்னு சொன்னவரு. கும்பிடுறேன் பெரியவர. பெரியவரா? ஏண்டா, உன் பேர் என்ன? சக்திவேலு. பேரு நல்லா தான் இருக்கு. அப்ப ஆள் நல்லா இல்லையா? சேகர், என்ன? இவன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நல்லா பேசு. டேய், என் பின்னால வா. ஏங்க, இவர் இங்க பேச மாட்டாரா? அவர் தான் கூப்பிடுறாரு, போய் என்னன்னு கேளு. போறேங்க. ஆனா ஒண்ணு, அந்த ஆள் மரியாதை பேசுறான். நான் ஒண்ணு பேச, அவன் ஒண்ணு பேச, ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிர போகுது. ஒண்ணும் ஆகாது, தாராளமா பேசிட்டு வா. சரி, யார் ஜாதகம் சரியில்லைன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். என்ன பாரு ஒரு மாதிரியா இருக்கு? மறைக்கிறாரு. சிரிக்க தெரியுமா? ஏன்? கேட்டதுக்கு பதில். யோ, இதெல்லாம் என்ன கேள்வி? மனுஷனா பிறந்தா சிரிக்க தெரியாவா? எங்க சிரி? என்ன இதெல்லாம் ஒரு சிரிப்பா? ராட்சச மாதிரி சிரிக்கிற. நான் சிரிக்கிறேன் பாரு. இன்னொரு தடவை சிரிங்க. ஏயா, இதெல்லாம் ஒரு சிரிப்பாயா? ரோட்ல பிட் பாக்கெட் அடிக்கிற சிரிக்கிற மாதிரி இருக்கு. பெருசா சிரிப்பு சொல்லி கொடுக்கும் அந்த மூஞ்சிய பாரு. அதை விடு. நடக்க தெரியுமா? என்னது? நடக்க தெரியுமாடா? யோ, நான் என்ன இப்ப உருண்டுகிட்டா வந்தேன்? ஆமா, தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு எப்படி தோணுது? கேட்டதுக்கு பதில் சொல்றேன். யோ, உன்கிட்ட பேச்சு. நான் அந்த ஆள்கிட்ட போய் பேசிக்கிறேன். மூஞ்சி முழியும் பாரு, முள்ளம் பண்ணி மாதிரி. நானா முள்ளம் பண்ணி? இவன் சரிப்பட்டு வர மாட்டான்.